கலைக்கோட்டு முனிவன் தந்த விருந்தும் மடந்தையர் புரிந்த சூழ்ச்சியும். வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல அந்த அழகான பெண்கள் ரிஷ்யசிருங்கரோட ஆசிரமத்துக்குள்ள போனாங்கன்னு பார்த்தோம். அப்போ அவரோட அப்பா விபாண்டகர் அங்க இல்ல. அந்த பெண்கள் கலைக்கோட்டு முனிவரை சாதாரணமா பாவிச்சு தங்க காரியத்தை சாதிக்கலாம்னு போனவங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தவத்துல ஊறி போன முனிவர் வந்தவங்களை யாரோ பெரிய முனிவர்கள்னு நினைச்சிட்டாரு. நினைச்சிட்டு என்ன செஞ்சாரு? அதைத்தான் இந்த கம்பர் பாட்டுல அற்புதமா சொல்றாரு. கேளுங்க. அருக்கியம் முதலினோடு ஆசனம் கொடுத்து இருக்க என இருந்த பின் இனிய கூறலும் முறுக்கு இதழ் மடந்தையர் முனிவனைத் தொழா பொறுக்கென எழுந்து போய் புறையுள் புக்கனர். முதல் வரி பாருங்க. அருக்கியம் முதலினோடு ஆசனம் கொடுத்து. அருக்கியம்னா என்னங்க? நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தா வந்தா கை கழுவ கால் அலம்ப தண்ணி கொடுப்போம் இல்லைங்களா? அதான் அருக்கியம் பாத்தியம்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம உட்கார ஆசனம், அதாவது இருக்கை கொடுத்தாராம். யாருக்கு? அந்த பெண்களுக்கு. ஆனா அந்த முனிவர் என்ன நினைச்சாரு? இவங்க பெரிய தவ முனிவர்கள்னு நினைச்சாரு. அதான் இந்த உபசரிப்பை எல்லாம் செய்யறாரு. என்ன ஒரு நல்ல உள்ளம் பாருங்க. தன்னோட குடிலுக்குள்ள வந்த விருந்தினர்களை, அதுவும் பெரிய தவசியர்கள்னு நினைச்சு முதல் மரியாதையா தண்ணி கொடுத்து உட்கார இடமும் கொடுக்கிறார். அடுத்தது இருக்க என இருந்த பின் இனிய கூறலும், உட்காருங்கன்னு சொன்னாராம். அவங்களும் உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்த பிறகு இனிய கூறலும் இனிமையான வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சாராம். முகமன் சொல்றது இல்லைங்களா? எங்கிருந்து வரீங்க? உங்க தவம் நல்லா நடக்குதா? உங்க பயணம் எப்படி இருந்தது? அப்படின்னு ஒரு தவ முனிவர் இன்னொரு தவ முனிவர்கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப மரியாதையாவும் அன்பாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. கம்பர் இந்த சின்ன சின்ன செயல்களை எவ்வளவு அழகா கோர்வையா சொல்றாரு பாருங்க. ஒரு விருந்தாளியை உபசரிக்கிற மரபையே இங்க கொண்டு வந்துட்டாரு. இப்போ அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க? முறுக்கு இதழ் மடந்தையர் முனிவனை தொழா. முறுக்கு இதழ் மடந்தையர், முறுக்கம் பூ மாதிரி அழகான சிவந்த உதடுகளை கொண்ட அந்த இளம் பெண்கள். அடடா! கம்பர் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள் பாருங்க. முகம் முழுவதும் தவக்களை பொருந்திய முனிவருக்கு முன்னாடி இந்த முறுக்கம் இதழ் மாதிரி உதட்டை கொண்ட பெண்கள், அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த முனிவரை தொழுதாங்களாம், வணங்குனாங்களாம். எதுக்கு? மரியாதை நிமித்தமாவா? இல்ல, தன்னோட காரியத்தை சாதிக்க வந்தவங்க இந்த முனிவரோட நல்ல உபசரிப்பை பார்த்துட்டு, சரி நாமளும் அவருக்கு மரியாதை கொடுப்போம்னு ஒரு வேஷம் போடுறாங்க போல. அந்த இடத்துல ஒரு சின்ன வணக்கம் வைக்கிறாங்க. இது ஒரு மரியாதை இல்லை, அவங்க திட்டத்தோட ஒரு பகுதி போல தெரியுது. தொழுதுட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்க? பொறுக்கென எழுந்து போய் புறையுள் புக்கனர். என்னது? வந்த வேகத்துல வந்த காரியம் முடிஞ்சதும் பொறுக்கென எழுந்து, அதாவது சற்றுன்னு மின்னல் வேகத்துல எழுந்து புறையுள் புக்கனர். அவங்க தங்கியிருந்த அந்த பர்ணசாலைக்கோ இல்ல தற்காலிகமா தங்கியிருந்த பாசறைக்கோ விரைவா போயிட்டாங்க. ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் அங்கேயே தங்கி இன்னும் நிறைய பேசல? அங்கதான் சூழ்ச்சியே அடங்கி இருக்கு. ரொம்ப நேரம் இருந்தா முனிவருக்கு சந்தேகம் வந்துடலாம். அதனால வந்த காரியத்தை முடிச்சிட்டு, அதாவது முனிவர் மனசுல ஒரு கேள்வியை, ஒரு குழப்பத்தை, ஒரு ஈர்ப்பை, யார் இவர்கள், ஏன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே கம்பர் ஒரு நுட்பமான உளவியலை நமக்கு காட்டுறார். மனித மனசு ஒரு விஷயத்தை முழுசா பார்க்காதப்போ அது மேல ஒரு ஈர்ப்பு வரும். இந்த பெண்கள் முனிவரை ஏமாத்தி அவர் மனசுல ஒரு ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு போறாங்க. இந்த சூழ்ச்சியில கலைக்கோட்டு முனிவர் சிக்குவாரா? இல்ல, அவரோட தவம் அவரை காப்பாத்துமா? இந்த பெண்கள் அடுத்து என்ன செய்ய போறாங்க? அதை பற்றி அடுத்த பாடல்ல கம்பர் இன்னும் விரிவாக பேசுகிறார். காத்திருங்கள்.